நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். சீனு, மாயா நிச்சயதார்த்தம் வந்து நடந்துருச்சு அப்படிதாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே எல்லா பொருளையுமே வந்து எல்லாருமே குடும்பத்தில உள்ள எல்லாருமே வந்து அரேஞ்ச்மென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரகு வந்து நம்ம சிவராம கூப்பிட்டு, "என்ன எல்லாமே கரெக்ட்டா இருக்காடா?" அப்படின்னு கேட்டவுடனே, "எல்லாமே கரெக்ட்டா இருக்குண்ணே" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி, சரி எல்லாத்தையுமே கவனிச்சுக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சரிண்ணே நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாருமே அந்த ஒரு பக்கம் ஜாலியா எல்லாருமே ஒரு ஒரு ஃபங்ஷன் மூட்ல வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா எல்லாருமே ஜாலியா தான் இருக்காங்க. ஆனா சீனு மட்டுமே கவலையிலே கிளம்பாமயே இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மணி வந்து வர்ற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன சீனு கிளம்பிட்டாளா என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக, மணி வந்து சீனுவோட ரூம்குள்ள போறாங்க. அவரு வந்து ஒண்ணுமே கிளம்பாம கட்டில்ல சும்மா உட்காந்துருக்காரு. "டேய் என்னடா அங்க நேரம் ஆயிடுச்சு. நீ என்னடா இங்க கிளம்பாம இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "ஆமாப்பா அது ஒண்ணுக்கு தான் இங்க குறைச்சல். பேசாம இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வச்சிருக்கலாம்ப்பா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நீயும் மாயாவும் லவ் பண்ணீங்க. இதுக்காக தான்டா நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ வந்துகிட்டு தள்ளி வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாரு நான் சொல்றத கேளு. மாயா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வந்து உனக்கு கிடைக்கவே மாட்டாடா. தயவுசெய்து வந்து நீ மனச போட்டு குழப்பிக்கிறாத. சீக்கிரமா கிளம்புடா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில வந்து பத்மா வந்து வந்துடுறாங்க. "ஆமாங்க வாங்க. உங்கள தான் என்னடா காணுமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதானே சீனுவோட மைண்ட் மாத்திட்டீங்களா? அந்த மாயா வந்து உங்ககிட்ட சொல்லி அனுப்புனாலோ, போய் வந்து சீனு மைண்ட மாத்துங்கன்னு சொல்லிட்டு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய் இங்க பாருடி, நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. நான் என் பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் அமைதியா இரு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நான் எதுக்குங்க அமைதியா இருக்கணும்? நீங்க என் பையனோட மனச கலைச்சு, அவனுக்கு வந்து தப்பான வாழ்க்கைய அமைச்சு கொடுக்க பார்க்குறீங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமா, மாயாவ கல்யாணம் பண்ணா அவன் தப்பா இருப்பானாக்கும். மாயா தான் அவளுக்கு கடையெல்லாம் வச்சு குடுத்துருக்கா. நீ எதுவுமே தெரியாம பேசிக்கிட்டு இருக்காத. அது மட்டும் இல்லாம மாயா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வந்து இந்த உலகத்துல எங்க தேடினாலுமே கிடைக்காது. தயவுசெய்து வந்து வாய மூடிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய் சீனு உங்க அப்பா பேச்ச நம்பாதடா. இவன் வந்து மாயா பேச்ச கேட்டு வந்துட்டு, இங்க வந்துகிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கார்றா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து மணி கரெக்ட்டா பாயிண்ட் பிடிக்காரு. "ஆமா, வீடியோ அனுப்புனேல்ல அதெல்லாம் கரெக்ட் தான். ஏன் மாயா பேசுறது மட்டும் அது வந்திருக்கு. நீ என்ன பேசுன, ஏது பேசுனன்னு வரவே இல்லையே. அது எப்படி காணாம போச்சு?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே கரெக்ட்டா பாயிண்ட்ட பிடிச்சிட்டாரு. அந்த நேரத்தில தான் நம்ம சீனு வந்து யோசிக்க ஆரம்பிக்காரு. ஆமால்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரியலைஸ் ஆகுறாரு. உடனே அவங்க வந்து சமாளிக்காங்க. பத்மா என்ன சொல்லுன்னு தெரியாம, அது வந்துங்க பேசிக்கிட்டே இருந்தோம். அந்த நேரத்தில தான் அவ வந்து என்னைய திட்டுனா. சரி வீடியோ எடுத்துருவோன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க. "டேய் உங்க அம்மா பயங்கரமா மழுப்புறாடா. உங்க அம்மா பேச்ச வந்து நீ கேட்கவே கேட்காத. கண்டிப்பா மாயா வந்து நல்ல பொண்ணு. நான் சொல்றத கேளு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே பத்மா வந்து சொல்றாங்க, "டேய் உங்க அப்பா பேச்ச கேட்காத. நான் சொன்னேன்ல அது மாரி பண்ணு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன கோடு வேர்டு யூஸ் பண்ணி பேசுறியா? இங்க பார்றா உன் வாழ்க்கை நல்லா இருக்கன்னா, நீ மாயாவ கல்யாணம் பண்ணி தான்டா ஆகணும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய் என்னங்க நீங்க? நான் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஒண்ணு சொல்லிட்டு இருக்கீங்க" அப்படிங்கிற மாரி 2 பேருக்கும் கொஞ்சம் சண்டை முத்திருச்சு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து மணி வந்து நம்ம பத்மாவோட கன்னத்திலே அறைய போயிடுறாங்க. அந்த நேரத்தில வந்து நம்ம சீனு வந்து, "2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? நானே இங்க பயங்கரமான கடுப்புல இருக்கேன். கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டு இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்த வந்து அனுப்பி வச்சுடுறாங்க. அடுத்து வந்து சீனு மெதுவா கிளம்புற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு வந்து இவங்க கிளம்பி வராங்க. நம்ம மாயா வந்து ஜம்முன்னு கிளம்பி வராங்க. அப்போ வந்து பார்த்துட்டு, "பெரியப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு" சொன்னோனே, "உனக்கு என்னம்மா? நீ உன்னோட நல்ல மனசுக்கு நீ வந்து நல்லா இருப்ப. ஃபர்ஸ்ட்டு கூட நான் உங்க 2 பேத்த பிரிக்கணும்னு தான் நினச்சேன். ஆனா உன்னோட நல்ல மனசுக்கு பார்த்து தான் நான் வந்து உங்கள சேர்த்து வைக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அடுத்து அந்த இடத்துக்கு வந்து நம்ம இவங்க வந்து ஜானகி வந்து வராங்க. வந்த உடனேயும், "உன்னைய பார்த்தாவே சந்தியா மாரி இருக்கு. சந்தியாவ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இப்ப பார்க்கும்போது உன்னைய சந்தியாவ பார்க்குற மாரியே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில எல்லாருமே வந்து ரகுராமோட அம்மாவ தேடுற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. "எங்க ஆள காணோம், ஆள காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா அவங்களோட அண்ணன் ஃபோட்டோவ வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. "அண்ணன் இல்லாதது ரொம்ப வருத்தமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே எல்லாருமே அந்த இடத்துல ஃபேமிலில உள்ள எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. அப்போ வந்து பார்வதி வந்து சொல்றாங்க, "அக்கா கல்யாணத்த நிறுத்தணும்னு அவசியமே கிடையாது. பாட்டியே ஒரு பெரிய பிளான் போட்டிருக்கு. ஆல்ரெடி வந்து அதுக்கு இந்த கல்யாணத்தில வந்து விருப்பம் இல்ல. கண்டிப்பா நிறுத்திரும் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம ரகுராம் தான் கேட்காரு, "அம்மா என்னம்மா இங்கே வந்து நின்னுக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொன்னவுடனே, "இல்லப்பா எனக்கு வந்து எங்க அண்ணனோட ஞாபகம் வந்துருச்சு. இந்த குடும்பத்தில எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் அவர் இல்லாம இருக்க மாட்டாரு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நல்லது தானம்மா அவங்களோட ஃபோட்டோ வச்சுட்டு நம்ம எல்லாமே பண்ணுவோம்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்லப்பா இந்த குடும்பத்தில வந்து காலங்காலமா வந்து நம்ம ஒரு பண்பாடு, பாரம்பரியத்த வந்து பின்பற்றிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். ஆனா கொஞ்ச நாளாவே அது வந்து சரியில்ல. எல்லாமே மாறிடுச்சு. அது வந்து ஒண்ணும் சொல்ல முடியாது சூழ்நிலைய பொறுத்து. ஆனா இனிமேலும் இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குப்பா" அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அம்மா நீங்க நினைக்கிற மாரி எதுவுமே இங்க தப்பா நடக்காதும்மா. நான் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி ரகுராம் சொல்ற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே மாயா, "இங்க வா போய் வந்து மாமா போட்டாக்கு வந்து நீ வந்து இது விளக்கு வை" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க போய் விளக்கு வைக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. "சரி போங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கான நேரமெல்லாம் ஆரம்பிச்சிரும். எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில தான் நம்ம சீனு வந்து கிளம்பி வராரு. "வாடா கிளம்பி வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு மணி திரும்பவும் சொல்றாரு, "டேய் இங்க பார்றா
அப்பா உனக்கு நல்லது தான்டா சொல்லுவேன், உங்கள் அம்மா சொல்கிற பேச்சை கேட்காத, உனக்காக மாயா எவ்வளவோ பண்ணியிருக்காடா, அவள் நல்லது பண்ணதெல்லாம் யோசிச்சுப்பார், இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து அவளை நீ கெட்டவன் நினைக்கிறது வந்து தப்புடா, நீ கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சுப்பார், மாயா பற்றி உனக்கே புரியும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் அமைதியாகவே இருக்கார். தயவுசெய்து மாயாவை கல்யாணம் பண்ணிக்கூடா, அவளை தான்டா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மணி போயிடுறாரு. நம்ம சீனு வந்து அந்த இடத்துல ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து முகூர்த்த நேரம், நல்ல நேரம்லாம் நெருங்கிடுச்சு. சரி நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனுவையும் மாயாவையும் கூப்பிட்டு 2 பேரும் மாலையை மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து சீனுக்கு வந்து மாயா மாலையை போடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம சீனு கையில் மாலையை வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. டேய் சீனு என்னடா யோசிக்க, மாலையை போடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவங்க அப்பா. சரின்னு சொல்லிட்டு மாலையை கழுத்தில் போடுறாரு. அடுத்து வந்து நிச்சயதார்த்த மோதிரம் இருக்குல்ல, அதை எடுத்து கையில் கொடுக்காங்க. நம்ம மாயா வந்து சீனுக்கு வந்து மோதிரம் போட்டு விட்றாங்க. ஆனால் நம்ம சீனு இருக்காங்கள்ல, அவங்க கையில் வந்து மோதிரத்தை வச்சுக்கிட்டே பார்த்த மாதிரி இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்து நம்ம சாரு வேறு காட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.